வணக்கம். ஆஸ்ட்ரோ தமிழ் லியோ எம் சிவராமன், உங்கள் ஆஸ்ட்ராலஜர். இன்றைய ராசி பலன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கிரக நிலவரத்துக்கு போகும் ஸ்ட்ரைட்டாக. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் சந்திரன், கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, துலாமில் சுக்கிரன், சூரியன், புதன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனீஸ்வரன். இதுதாங்க இன்றைய கிரக நிலவரம். நம்ம கிரக நிலவரத்தை பேஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டாகவே ராசி பலனுக்கு போயிடுவோம். 10 நவம்பர் 2025 மேஷராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாள். நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் உங்களை தேடி வரப்போகிறது. வேலையில் உங்கள் கருத்துக்களுக்கு உயர் அதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்கும். அதனால் புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. நிதி நிலைமை சீராக இருக்கும், ஆனால் சிறு சிறு செலவுகள் வரக்கூடும். குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு மேம்படும். அன்பு அதிகரிக்கும். சிக்கனம் அவசியம். வரவுக்கு ஏற்ற செலவு செய்யவும். இந்த நாள் ஒரு நல்ல நாள். ரிஷப ராசி அன்பர்களே, நீங்கள் இன்று சாதனை படைக்கும் நாளாக அமையப் போகிறது சார். உங்கள் பேச்சில் உள்ள வசீகரம், நம்பிக்கை உங்கள் வேலையை சாதிக்க உதவும். குடும்ப பொறுப்புகள் கூடிய வரையில் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். முதலீடுகள் பற்றி இன்று நீங்கள் சிந்திப்பது நல்லது. அதற்கான ஆலோசனை கிடைக்கும். பழைய நண்பர்கள் மூலம் சில உதவிகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. பணவரவு திருப்திகரமாக இருக்கும். இந்த நாளில் பணம் சேமிப்புக்கான ஒரு நல்ல முயற்சியை தொடங்குவது நல்லது. உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். இது ஒரு நல்ல நாள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று தன்னம்பிக்கை மிக அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் முன்வைக்கும் காரியத்தில் எளிதில் முடியும். நீங்கள் பேசும் வார்த்தையில் சற்று கவனம் தேவைப்படுகிறது. ஏனெனில் பேச்சால் சிலர் மனது புண்பட வாய்ப்பு உள்ளது. அதனால் நிதானம் தேவை. நண்பர்கள் மூலம் உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்கக்கூடும். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். மகிழ்ச்சியை தரும். தேவையற்ற குழப்பங்களை தவிர்த்து தெளிவுடன் செயல்படுவது அவசியம். இந்த நாளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியம். பொதுவாக இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள். கடக ராசி அன்பர்களே, இன்று தன்னம்பிக்கை உயரும் நாள். இன்று மதியம் 1 மணிக்கு பிறகு உங்கள் ஜென்ம ராசிக்குள் சந்திரன் சஞ்சாரம் செய்வார். இதன் காரணமாக உங்களுக்கு ஒரு விதமான புதிய உத்வேகமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். உங்கள் எண்ணங்களை செயல்படுத்த தேவையான ஆற்றல் இன்று உங்களுக்கு கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் கூடுதல் கவனம் காட்டுவீர்கள். சிறு பயணம் மூலம் ஆதாயம் கிடைக்கும். தாயின் உடல்நலனில் கூடுதல் கவனம் தேவை. பொதுவாக இந்த நாள் சிறப்பாக இருக்கும். புத்தியும் எண்ணமும் தெளிவு பெற்று ஒரே நிலையில் இருப்பதால் இன்று எல்லா காரிய சித்தி ஏற்படும். இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று லாபம் நிச்சயம். இன்று லாபங்களை குவிக்கும் ஒரு சிறப்பான நாளாக அமையப்போகிறது. நீங்கள் முன்னர் செய்த முதலீடுகளிலிருந்து இன்று நல்ல பலன் கிடைக்கும். உங்கள் மூலம் வெளிவட்டாரங்களில் இன்று மேலும் விரிவடையும். புதிய தொடர்புகள் உங்களுக்கு பல வகைகளிலும் உதவும். வேலையில் உள்ள கடின உழைப்புக்கான பாராட்டுகள் கிடைக்கும். அதனால் உங்கள் மதிப்பு உயரும். காதல் வாழ்க்கை இனிக்கும். குடும்பத்துடன் சிறப்பான அமைதியான வாழ்க்கை இன்று உண்டு. இன்று நாள் நல்ல நாள். கன்னி ராசி என்பர்களே, இன்று வெற்றி நிச்சயம். தொழில் மற்றும் வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வு, பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு அதிகமாக உள்ளது. உங்கள் செயல்பாடுகளில் ஒரு தெளிவும் நேர்த்தியும் இருக்கும் என்பதால் உங்கள் இலக்கை எளிதில் அடைவீர்கள். பூர்வீக விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பெரியவர்களின் ஆலோசனைகள் குடும்ப பிரச்சனைகளை தீர்க்க உதவும். இந்த நாளில் முதலீடுகளும் பணவரவுகளும் பெருகும். இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே,
இன்று ஒரு நிம்மதியான நாளாக அமையும். உங்கள் ஆன்மீக விஷயங்களில் அதிக நாட்டம் ஏற்படும். அதனால் மன அமைதி பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருந்த சவால்கள் நீங்கி உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாகும். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இன்று ஒரு நல்ல நாளாக அமையும். தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். திருமண முயற்சியில் உள்ளவர்களுக்கு நல்ல முறையில் திருமண செய்திகள் வந்து சேரும். இந்த நாள் உங்களுடைய பழைய வசூலாகாத பாக்கைகள் வசூலாகும். இது ஒரு நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். சந்திராஷ்டமம் 1 மணி வரை உள்ளது. இதனால் உங்கள் காரியங்களில் சற்று நிதானமாக செயல்பட வேண்டும். புதிய முதலீடுகள் அல்லது முக்கிய பேச்சுவார்த்தைகளை சிறிது நேரம் 1 மணி வரை தள்ளி வைப்பது நல்லது. வாகன பயணங்களில் மிகுந்த எச்சரிக்கை தேவைப்படுகிறது. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்து விடவும். இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைய தியானம், மூச்சு பயிற்சி, ஹைட்ரேஷன் இதெல்லாம் செய்ய வேண்டும். இந்த நாள் நல்ல நாளாக அமையும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று கூட்டணி பலம் பெறும். கூட்டாளிகளுடன் சேர்ந்து பல நல்ல அரிய வேலைகளை செய்து முடிப்பீர்கள். பங்குதாரர்களுடன் சேர்ந்து புதிய முடிவுகளை எடுப்பீர்கள். அது உங்களுக்கு லாபத்தை தேடித்தரும். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இன்று நல்ல முடிவுக்கு வரும். மகிழ்ச்சி உண்டாகும். பொது வாழ்க்கையில் இருக்கும் அன்பர்களுக்கு மக்கள் ஆதரவு கிடைக்கும். ஆனால் உங்கள் மதிப்பு கூடும். வெளிவட்டார தொடர்புகள் மூலம் ஆதாயம் உங்களை தேடி வரும். இந்த நாள் சிறப்பாக அமையும். மகர ராசி அன்பர்களே, இன்று உங்கள் உழைப்பால் உயர்வு காணும் நாள். வேலை மற்றும் தொழிலில் உங்கள் திறமை வெளிப்படும். உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் நீங்கள் செலுத்தி வந்த கவனம் இன்று நல்ல பலனை கொடுக்கும். கடன் கொடுத்திருந்தால் பணம் திரும்பி கிடைக்க வாய்ப்பு உள்ளது. நிதி நிலைமை சீராகும். எதிரிகளினால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கி மன நிம்மதி அடைவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். இந்த நாள் உங்கள் மனதிற்கும் ஆரோக்கியத்துக்கும் உகந்த நாளாக இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு அமைதியான நாளாக அமைய வாழ்த்துக்கள். கும்ப ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு கொண்டாட்டமான நாளாக அமையும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த சிக்கல்கள் தீர்ந்து உங்களுக்கு சாதகமான நிலை உருவாகும். குழந்தைகள் மூலம் நல்ல செய்திகள் வந்து சேரும். அவர்களின் வளர்ச்சியை கண்டு பெருமைப்படுவீர்கள். படைப்பாற்றல் இன்று அதிகரிக்கும். அதனால் புதிய சிந்தனைகள் உதயமாகும். காதலில் வெற்றி உண்டாகும். துணையுடன் சுற்றுலா செல்ல நல்ல வாய்ப்பு உள்ளது. ஆரோக்கியம் மேம்படும். புத்தி சிந்தனை ஒன்றாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்களே, இன்று உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். தாயின் ஆரோக்கியத்தில் இருந்த கவலை நீங்கும். அவர் உடல் நலம் பெறும். வாகனம் அல்லது வீடு சம்பந்தப்பட்ட முதலீடுகள் குறித்து இன்று நீங்கள் சிந்திக்க நேரிடும். பணப்புழக்கம் சீராக இருக்கும் என்றாலும் செலவுகளை குறைத்து கொள்வது அவசியம். மனதில் ஒருவித திருப்தி உணர்வு நிலவும். குடும்ப பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் பெறுவது நல்லது. இந்த நாள் சிறப்பாக இருப்பதால் உங்கள் கையிருப்பு கரையாமல் பார்த்து கொள்வது மிகவும் அவசியம். மேலும் உங்கள் ஆரோக்கியம் பலப்படும். நல்ல நாள்.